Hello students, now we are going to see 9th standard social science geography part first lesson lithosphere 1 இந்த டாப்பிக்கில் ராக்ஸ் அப்படிங்கக்கூடிய சப்டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பாறைகள் அப்படிங்கக்கூடிய இந்த சப்டாப்பிக்கை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். The crust is a storehouse of rocks. The crust is storehouse of rocks. Crust அப்படின்னா நமக்கு தெரியும், போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இன்டீரியர் எர்த் ஸ்ட்ரக்சரை எப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா crust, mantle, core அப்படி மூணாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. crust அப்படின்னா புவி மேலோடு அப்படின்னு தெரியும். இப்போ crust is a storehouse of rocks, அதாவது பாறைகளுடைய ஒரு உறைவிடம் தான் இந்த crust, மேலோடு. பாறைகள் நிறைய உறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் புவி மேலோடு. An aggregate of minerals and the earth's crust is called rock. அதாவது இந்த ராக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸுடைய ஒரு கூட்டு கலவை, த அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ், இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ க்ரஸ்டுடைய, அதாவது இந்த ராக்ஸுடைய ஸ்டோர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டு, ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மினரல்ஸுடைய ஒரு கூட்டு கலவையினால் உருவாயிருக்கு. இட் மே பி ஹார்ட் அண்ட் கம்பேக்ட் லைக் கிரானைட், அதாவது கிரானைட் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹார்டான ராக்காக இருக்கலாம். ஆர் சாஃப்ட் ஆஸ் கிளே, அதாவது களிமண்ணை போல் ஒரு சாஃப்டான ஒரு பாறையாக கூட இருக்கலாம். ஆர் லூஸ் அஸ் சாண்ட், மணல் மாதிரி சின்ன துகளாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ராக்ஸு. ஓகேவா? இப்போ க்ரஸ்ட் இஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ராக்ஸு, இட் இஸ் அன் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸு, அதான் வந்து ராக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹார்ட் லைக் கிரானைட், சாஃப்ட் லைக் கிளே, லூஸ் லைக் சாண்ட், இப்படி என்ன ஃபார்மில் வேணாலும் இந்த ராக்ஸு இருக்கலாம். நெக்ஸ்ட், டூ யூ நோ, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டீப்பஸ்ட் பிளேஸ் எவர் ரீச்டு பை ஹியூமன் டெக்னாலஜி வேரி ஃப்ரம் டைம் டு டைம். இந்த உலகத்திலே ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அப்படின்னு எது இருக்குது அப்படின்னா காலத்துக்கு காலம் வந்து மனித முன்னேற்றம், தொழில்நுட்பம் வளர்ச்சியடைய காலத்துக்கு காலம் என்ன பண்ணோம், மாறிக்கிட்டே போகும். அந்த வகையில் till 2011 கோலா சூப்பர் ஹோல் 12,262 meters in Murmansk, Russia was the deepest place. அதாவது 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஆழமான ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மர்மன்ஸ்க் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல கோலா சூப்பர் ஹோல் அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளம் தான் ரொம்ப ஆழமான ஒரு பள்ளமாக இருந்துச்சு. எது வரைக்கும்? 2011 வரைக்கும். என்ன உலகத்திலே ஆழமாக இருந்துச்சு? கோலா சூப்பர் ஹோல். எவ்வளோ டெப்த் இருந்துச்சு அப்படின்னா 12,262 meters இருந்துச்சு. எங்கே? மர்மன்ஸ்க். எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில். பட் இன் 2012 இசட் 44 சாவியோ வெல் 12,376 meter broke the record and is supposed to be 15 times the height of Burj Khalifa in Dubai. அதாவது இந்த 12, அதாவது 2012 பார்த்தீங்கன்னா இசட் 44 சாவியா வெல் அப்படிங்கக்கூடிய சாவியா கிணறு இது எங்கே இருக்குது அப்படின்னா இது இந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவியா வெல் அப்படிங்கிறது அந்த பழைய ரெக்கார்டான கோலோ சூப்பர் ஹோலை என்ன ஆயிடுச்சு, முறியடிச்சிருச்சு. அதோடைய டெப்த் எவ்வளோன்னா 12,262 மீட்டர். பட் இந்த இசட் 44 சாவியா வெல்லுடைய டெப்த் எவ்வளோ அப்படின்னா 12,376 மீட்டராக இருந்துச்சு. இதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுலே ரொம்ப ஹைட்டான ஒரு பில்டிங் எதுனா துபாயில் இருக்கக்கூடிய புருஜ் கலிஃபா தான். வேர்ல்டில் ரொம்ப ஹையஸ்ட் பில்டிங் துபாயில் இருக்கக்கூடிய புருஜ் கலிஃபா தான். அந்த புருஜ் கலிஃபா வந்து அதை விட 15 டைம் வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும். அந்த உயரமான அந்த கட்டிடத்தை அந்த ஹோல் ஆழத்தில் எடுத்து வச்சா 15 மடங்கு ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் எர்த்ஸ் இன்டீரியர் கண்டினியூஸ், அந்த புவியினுடைய உள் ஆழத்தை பற்றி அதை சார்ந்த தேடல்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், அதாவது பாறைகளுடைய வகைகள். பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் இக்னீசியஸ், செடிமெண்ட்ரி அண்டு மெட்டமார்பிக். அந்த பாறைகள் உருவாகக்கூடிய அந்த தன்மையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இக்னியஸ் அப்படின்னா தீப்பாறைகள். நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி படிவு பாறைகள். மூணாவது மெட்டமார்பிக் உருமாறும் பாறைகள் அல்லது உருமாறிய பாறைகள் அப்படின்னு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு கேட்டால் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் இக்னியஸ், செடிமெண்ட்ரி
அண்டு மெட்டமார்பிக் அப்படின்னு 3 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபேக்ட்: an ancient city of Petra in Jordan is an example of an entire city carved out of rocks. பழங்காலத்தில் ஜோர்டான் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோர்டான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த பெட்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த நகரம் முழுக்க பழங்கால இந்த நகரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாறையாலே குடையப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்த ஒரு நகரம் தான் இந்த பெட்ரா அப்படிங்கக்கூடிய நகரம். ஏன் இதை நம்ம இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாறைகளை பற்றி படிக்கிறோம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் there are many specimens of magnificent rock cut architecture in India. அதே போல் இந்தியாவில் நிறைய ராக் கட் ஆர்கிடெக்சர் இருக்குது. அதாவது நிறைய பாறை குடைவரை கோயில்கள், கட்டிடக்கலைகள், குகைகள் எல்லாமே நிறைய இருக்குது. லைக் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் இன் மகாராஷ்டிரா. அஜந்தா பெயிண்டிங்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், எல்லோரா ஓவியங்களும் கேள்விப்பட்டிருப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. இது முழுக்க முழுக்க பாறையை குடைஞ்சி உருவாக்கப்பட்ட ஆர்கிடெக்சர் தான் இது. அஜந்தா எல்லோராஸ் கேவ்ஸ் இன் மகாராஷ்டிரா. த ஐஹோல் அண்டு பதாமி டெம்பிள்ஸ் இன் கர்நாடகா. ஐஹோலே அண்டு பதாமி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டெம்பிள்ஸு கர்நாடகாவில் இருக்குது. த கொனார்க் டெம்பிள் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. மாமல்லபுரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த கிரேட் ராக்கட் ஆர்கிடெக்சர்ஸ் இன் இந்தியா எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிசா அண்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ ராக்கை பற்றி படிக்கிறதுல இந்த ராக்கட் சார்ந்த டெம்பிள்ஸ், கேவ்ஸு, அந்த ஆர்கிடெக்சரில் அங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேக்ஸ் நம்ம 3 ரேக்ஸ் பார்த்தோம். இக்னியஸ் ரேக்கு, செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டமார்பிக்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இக்னியஸ் ரேக். த வேர்ட் இக்னியஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட் இக்னிஸ் மீனிங் ஃபயர். இந்த இக்னியஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டு எதிலேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா லட்டின் வேர்டான இக்னிஸ் அப்படிங்கக்கூடிய லட்டின் வேர்டிலிருந்து தான் டிரைவ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அந்த லட்டின் வேர்டான இக்னிஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபயர். ஸோ அந்த ஃபயர்னால் நம்ம தமிழ் நெருப்பு, அப்போ தீ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நெருப்பிலிருந்து உருவானதால், தீயிலிருந்து உருவானதால் இந்த பாறை தீப்பாறை. இக்னியஸ் ரேக் அப்படின்னா தீப்பாறை. த வேர்ட் இக்னியஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட் இக்னிஸ் மீன் ஃபயர். த இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் வெரி ஹாட் மோல்டன் மெட்டீரியல்ஸ் கால்டு மாக்மா. பூமிக்கு உள்ளார வந்து இருக்கக்கூடிய உருகிய நிலையில் இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டீரியல் என்ன அப்படின்னா மாக்மா. வெரி ஹாட், ரொம்ப அதிக வெப்பத்தில் பாறை உருகிய நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மாக்மா. when the magma reaches the earth's surface it is referred to as lava. எரிமலை வெடிக்கும் போது அந்த மாக்மா, அந்த மோல்டன் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து மேலே வரும்போது என்னவா மாறிடுது அப்படின்னா அந்த வல்கானிக் எரப்ஷன் அப்போ வெளியே வரும்போது அது லாவாவாக மாறிடுது. ஓகேவா? இப்போ இன்டீரியர் எர்த் ஸ்ட்ரக்சரில் வெரி ஹாட் மோல்டன் மெட்டீரியல்ஸுக்கு பேர் மாக்மா. when it is reaches on the surface it is called as lava. The lava on the surface cools down and gets solidifies as rocks called igneous rocks. அப்போ அந்த லாவா வெளியே வந்த உடனே உள்ளார பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய ரொம்ப வெரி ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ராக்கு வெளியே வந்த உடனே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கூலிங்கான ஒரு ஏர் வந்து குளிர்விச்சு அது என்னவா அப்படி டெபாசிட் ஆகிடுது. அப்படி டெபாசிட் ஆன ரேக் பேர் தான் இக்னியஸ் ரேக். அப்போ இக்னியஸ் ரேக் எப்படி ஃபார்ம் ஆகுது? பூமிக்கு உள்ளார இருக்கக்கூடிய மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெரி ஹாட்டாக இருக்கக்கூடிய மாக்மாவாக இருக்குது, அது வெளியே வந்தோடனே லாவாவாக மாறிடுது. அது அப்படியே டெபாசிட் ஆன உடனே கூலிங் ஆன பிறகு அது இக்னியஸ் ரேக்காக ஃபார்ம் ஆகிடுது. கிரானைட் அண்டு பசால்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் ராக்ஸ். அப்போ இந்த இக்னியஸ் ரேக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிரானைட் அண்டு பசால்ட், கருங்கல் அண்டு பசால்ட், இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இக்னியஸ் ரேக். what are the examples for igneous rock அப்படின்னு கேட்டால் granite and basalts. Igneous rocks are also called primary or mother rocks because all other rocks are directly or indirectly formed from them. இந்த igneous rocks என்ன சொல்கிறாங்க, இந்த தீப்பாறை என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி முதன்மை பாறை அல்லது தாய்ப்பாறைன்னு சொல்கிறாங்கன்னா all the other rocks are whether directly or indirectly ஃபார்ம்டு ஃப்ரம் தெம். இந்த நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ மற்ற பாறைகள் இந்த செடிமெண்ட்ரி மெட்டமார்பிக் ரேக்ஸ் எல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா இந்த இக்னியஸ் ரேக்லேருந்து உருவாகுது. ஸோ தட் இட் வாஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆர் மதர் ரேக்ஸ்னு சொல்லுவாங்க. விச் இஸ் நோன் அஸ் த பிரைமரி ஆர் மதர் ரேக்ஸ் அப்படின்னு கேட்டால் இக்னியஸ் ரேக்ஸ் ஆர் கால்ட் அஸ் த பிரைமரி ஆர் மதர் ரேக்ஸ். ஓகேவா? இப்போ
வேர்டு இக்னியஸ் அப்படிங்கிறது லட்டின் வேர்டான இக்னியஸ்லேருந்து வந்தது. அதுக்கு மீனிங் ஃபயரு. இன்டீரியர் ஏர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய வெரி ஹாட் மோல்டன் மெட்டீரியலுக்கு பேர் மாக்மா. அது வெளியே வந்தோடனே அதுக்கு பேர் லாவா. அது கூலிங் ஆகி அப்படியே ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இக்னியஸ் ராக்ஸு. எக்ஸாம்பிள் கிரானைட்டு, பசால்ட்டு. இக்னியஸ் ராக்கை பிரைமரி ஆர் மதர் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல் அதர் ராக்ஸ் ஆர் வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் த இக்னியஸ் ராக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் செடிமெண்ட்ரி ராக்ஸ். படிவு பாறைகள். செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் படிவு பாறைகள். These sedimentary rocks are named after the Latin word sedimentum meaning settle. இப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லட்டின் வேர்டான செடிமெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டில், அந்த செடிமெண்ட் அப்படிங்கக்கூடிய லட்டின் வேர்டில் இருந்து தான் வந்துச்சு. அந்த செடிமெண்ட்டுங்கிற லட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செட்டில். செட்டில்னா ஃபார்ம் ஆகுறது. அப்போ the word sediment is derived from Latin word settle. Rivers, glaciers and winds carry pits of rocks and soil and deposits them in layers. இப்போ அது எப்படி டெபாசிட் பண்ணுது அப்படின்னா, ரிவர் ஆற்றால் அடித்து வரப்பட்ட அந்த பாறை துகள்கள் அது வந்து நல்ல நல்ல கூழ்மையாக மாறி என்ன பண்ணுது, துகள்களாக படிய வைக்குது. அப்புறம் கிளேசியஸ் பனியாறுகளால் கொண்டு வரப்பட்ட அந்த படிவுகள் படிய வைக்குது. அப்புறம் காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த டஸ்ட்டு சின்ன சின்ன ராக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் சாயில், அப்புறம் டெபாசிட்ஸ் தெம் இன் லேயர். அது என்ன பண்ணுது, அந்த மண்ணு கூட கலந்துருது. அப்போ அந்த ஆற்றிலிருந்து அடித்து வரப்பட்ட துகள்கள், பனியாறுகளில் காற்றால் அடித்து வரப்பட்ட பாறை துகள்கள் எல்லாமே வந்து மண்ணோட கலந்து படிய வச்சிருது. ஆஃப்டர் எ ஃபியூ மில்லியன் இயர்ஸ் தீஸ் டெபாசிட்ஸ் ஹார்டன் இன்டு காம்பேக்ட் ராக்ஸ் அண்ட் ஆர் கால்டு செடிமெண்ட்ரி ராக். அப்படி டெபாசிட்ஸான இந்த பார்ட்டிகல்ஸ் ரிவர், கிளேசியஸ், விண்டு இதிலிருந்துலாம் வந்து ஃபார்ம் ஆன அதன் மூலமாக படிய வைக்கப்பட்ட அந்த டெபாசிட்டு ஃபியூ மில்லியன்ஸ் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக மாறி ஒரு காம்பேக்ட் ராக்காக மாறுது. அந்த காம்பேக்ட் ராக் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக், படிவு பாறைகள். ஆறுகளால் படிய வைக்கப்பட்டு சில மில்லியன் இயருக்கு அப்புறம் அது ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் அந்த பாறைகள் என்னவா மாறினா செடிமெண்ட்ரி ராக். படிய வைக்கிறதால அதுக்கு பேர் படிவு பாறைகள். The bodies of plants and animals that fall and the deposit gets embedded in the layers and form fossils. இப்போ அப்படி டெபாசிட் ஆகும்போது அந்த டெபாசிட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மரங்களோ இல்லை விலங்குகளோ இறந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடுதுன்னா ஃபோசில்ஸாக மாறிடுது. அப்படி மாறுறதால உண்டானது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன்ஸ், லைம்ஸ்டோன், சாக், ஜிப்சம், கோல், காங்க்ளோமெரேட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்படி உருவாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்ட்ஸ்டோன் மணற்பாறைகள், லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு பாறைகள், அப்புறம் சாக்கு சுண்ணாம்பு உருவாகுது, சிப்ஸும் உருவாகுது, கோல் மரங்கள் மேலே வந்து மண் படிஞ்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அது கோலாக மாறிடுது. அப்புறம் காங்க்ளோமெரேட் கூட்டுப்பாறைகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ செடிமெண்ட்ரி ராக்னா த வேர்டு செடிமெண்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட் செடிமெண்ட் மீனிங் செட்டில். இது எப்படி உருவாகுதுன்னா ரிவர்ஸ், கிளேசியஸ், விண்டு கேரி பண்ணி டெபாசிட் பண்ணிடுது. ஃபியூ மில்லியன்ஸுக்கு அப்புறம் அது ஹார்டாக மாறதால் அது செடிமெண்ட்ரி ராக்காக மாறிடுது. அப்படி செடிமெண்ட்ரி ராக் கூட அப்படி அது கூடவே அதே காலகட்டத்தில் பிளான்ஸ், தாவரங்களோ விலங்கினங்களோ இறந்து போயிட்டோ இல்லை விழுந்து கிடக்கக்கூடிய அந்த விலங்குகள் மேலே, அனிமல்ஸ் அந்த தாவரங்கள் மேலே அந்த டெபாசிட் ஃபார்ம் ஆகும்போது ஃபோசில்ஸு ஃபார்ம் ஆகுது. அப்படி உருவானதான் சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், சாக், ஜிப்சம், கோல் அண்டு காங்க்ளோமெரேட். ஓகேவா? செடிமெண்ட்ரி ராக்ஸு. நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக்ஸ், உருமாறும் பாறைகள். The term metamorphic is derived from the word metamorphosis. Metamorphosis or metamorphosis சொல்லுவாங்க, which means change of form. இந்த மெட்டமார்பிக் ராக்னா உருமாறும் பாறைகள்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டமார்பிக் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டு மெட்டமார்பிசிஸ் அப்படிங்கக்கூடிய வேர்ட்லேருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த வேர்டு இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், அதனுடைய தன்மையை மாற்றிக்கும். அப்போ மாறுறதால அது தன்னுடைய உருவத்தை தன்மையை மாற்றிக்கிறதால அது உருமாறும் பாறைகள். When igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure, they undergo a complete change in their form and character. Example, in course of time, granite may get transformed to gneiss, basalt to schist, limestone to marbles and sandstone to quartzite. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா
இக்னியஸ் ராக்காக இருக்கட்டும் இல்லை செடிமெண்ட்ரி ராக்காக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப ஆழத்தில் போகும்போது என்ன பண்ணுது அப்படியே படிய என்ன பண்ணணும் பழைய படிவுலாம் கீழே போயிடும் அப்புறம் புதுசாக மேலே படிய மேலே வந்துடும். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த படிவுகள் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஹீட்டாலையும் ப்ரெஷராலையும், ஏன்னா ஹீட் எப்படி கிடைக்குதுன்னா பூமிக்கு உள்ளார பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. அப்போ ப்ரெஷர் வித் ஹீட்டோடு இருக்கும்போது அவருடைய ஃபார்ம்ஸு கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகிறதால என்ன உருவாகுது அப்படின்னா கிரானைட் பாறைகள் என்னவா உருவாகுதுன்னா ஜெனிஸாக உருவாகுது. இப்போ கிரானைட் சேஞ்ச் இன்ட்டு ஜெனிஸ் இதை மார்க் பண்ணிக்கலாம். மெட்டமாஃபிக் ராக்ஸில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டாக இருக்கக்கூடியது ஜெனிஸாக மாறுது. அப்புறம் பசால்ட்டாக இருக்கக்கூடியது சிஸ்டாக மாறுது. லைம் ஸ்டோனாக இருக்கக்கூடியது மார்பிளாக மாறுது. சாண்ட் ஸ்டோனாக இருக்கக்கூடியது குவாட்சைட்டாக மாறுது. அப்போ இப்படி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறத்தான் மெட்டமாஃபிக் ராக்ஸ் உருமாறும் பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸு. இப்போ இக்னியஸ் ராக்ஸு, செடிமெண்ட்ரி ராக்ஸு, மெட்டமாஃபிக் ராக்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று ராக் சைக்கிள். The rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transformed from one form to another form. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ராக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையிலிருந்து இப்போ இக்னியஸிலிருந்து அந்த இக்னியஸ் ராக்கிலிருந்து உருவாகிறது தான் செடிமெண்ட்ரி ஃபார்ம் ஆகிட்டு அது செடிமெண்ட்ரியோ இல்லை இக்னியஸியோ என்னவா மாறுது அப்படின்னா மெட்டமாஃபிக்காக மாறுது. அப்போ ஒரு நிலையிலிருந்து தொடர்ச்சியாக இன்னொரு நிலைக்கு பாறைகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸாக இந்த ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த பூமிக்கு அடியில் பாருங்கள் அந்த ராக்ஸ்லாம் ரொம்ப மோல்டன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது என்னது? மாக்மா மேலே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷரால் என்ன பண்ணுது? அது அப்படியே மேலே வருது. மேலே வந்த பிறகு என்னவாக மாறிடுதுன்னா அது லாவாவாக மாறிடுது. லாவாவாக மாறும்போது அந்த மழை பொழியும் போது என்ன பண்ணுது? அந்த அதில் இருக்கக்கூடிய வெப்பம்லாம் தணிக்கப்பட்டு அது இக்னியஸ் ராக்காக மாறிடுது. அப்புறம் மழை தொடர்ந்து பெய்ய வந்து அதை அடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுது? அது படிய வைக்கும்போது அது செடிமெண்ட்ரி ராக்காக மாறுது. அந்த செடிமெண்ட்ரி பல மில்லியன் இயராக தொடர்ந்து படிய மேலே வரும்போது கீழே வரக்கூடிய அந்த செடிமெண்ட்ரி என்னவாக மாறிடுது? பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் அண்டு ஹை டெம்பரேச்சரில் அது என்னவாக மாறிடுதுன்னா வேறு மெட்டமாஃபிக் ராக்ஸாக மாறிடுது. அப்போ இக்னியஸ்லேருந்து என்னவாக மாறுதுன்னா செடிமெண்ட்ரியாக மாறுது. செடிமெண்ட்ரியிலிருந்து என்னவாக மாறுது? நமக்கு மெட்டமாஃபிக் ராக்ஸாக மாறுது. இதுதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ராக் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் கண்டினியூ த ஜியோமார்பிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத டாப்பிக்கை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.